இந்த படத்தோட கதை என்னன்னா, மாசிலான்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையான ஊர். அந்த ஊர்ல எம்ஜிஆர் ஃபேன்ஸ் நெறைய பேர் வாழ்ந்துட்டு வராங்க. அதுல எம்ஜிஆர் மாதிரியே டிரெஸ் பண்ணிட்டு, எம்ஜிஆர் மாதிரியே நல்லவனா வாழ்ந்துட்டு வரவர் தான் நம்ம ராஜ்கிரண். எம்ஜிஆர் இறந்த டைம்ல அவரோட பேரன் கார்த்தி பிறந்தனால, அவருக்கு ராமுன்னு பேரு வச்சு எம்ஜிஆர் மாதிரியே வளர்த்துட்டு வராரு. வளர்ந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகுற கார்த்தி தாத்தாவை ஏமாத்தி லஞ்சம் வாங்கிட்டு நம்பியார் ஸ்டைல்ல வாழ்ந்துட்டு வராரு. இதனால சஸ்பெண்டும் ஆயிராரு. இந்த விஷயம் தாத்தாவுக்கு தெரிய வர பெரிய பிரச்சனையே வெடிக்குது. கார்த்தியை திருத்துறதுக்காக எம்ஜிஆர் மறுபடியும் அவதரிச்சு வராரு. நம்பியார் ஸ்டைல்ல வாழ்ந்துட்டு வர கார்த்தி திருந்தினாரா, எம்ஜிஆர் ஜெயிச்சாரா இல்லையான்றதா இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, நலன்குமார் சாமி அவர் ஸ்டைல்ல இந்த படத்தை எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ல இந்த ஸ்கிரீன் பிளே எழுதியிருப்பார் போல. ஒரு ஸ்ட்ரைட்டான ஸ்கிரீன் பிளேல ஸ்டெர்லைட் இஷ்யூ மாதிரி பெல்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டரி இஷ்யூ கொண்டு வந்து, மஞ்சள் முகம்னு ஒரு புரட்சி டீமை கொண்டு வந்து, அதை தேடுற வில்லன் குரூப்னு சொல்லிட்டு கதை எங்கெங்கயோ டிராவல் ஆகுது. இப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா கதைக்குள்ள போகாம இன்ட்ரோல் பிளாக்ல தான் கதைக்குள்ளேயே வராங்க. இன்ட்ரோல் பிளாக் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கேரக்டர் இறந்ததும் ஆனந்தராஜ் எம்ஜிஆர் மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுவார். அந்த சீன் காமிக்கா இருந்தாலும் சென்டிமெண்டா இருந்துச்சு. அதே மாதிரி மினிஸ்டர் ஒருத்தர் ஃபோன் பேசுவார். அந்த சீன் நல்லாவே இருந்துச்சு. இந்த இடத்துலலாம் ரைட்டிங் சூப்பரா இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல சூப்பர் ஹீரோ மோட்ல ஸ்கிரீன் பிளே எழுதிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல கார்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் படத்தை காப்பாத்துது. ஹீரோ கேரக்டர் ஸ்ட்ராங்கா எழுதின அளவுக்கு வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்கா எழுதவே இல்லை. ஹீரோயின் கேரக்டர் டம்மியா எழுதி வச்சிருக்காங்க.